மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவிலே இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள்.
பாடிய பாடலில் விடுதலை புலிகளை பற்றியோ அல்லது தேசிய தலைவரை பற்றியோ எந்த வரிகளும் அது இருக்கவில்லை. ஆகவே சங்கீர் என்பவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஏனைய இளைஞர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாரம் பெறக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் வட்டார சங்க தலைவர் தருகின்றேன். இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை பிறப்பு இடமாகவும் இந்த மண்ணிலே வாழ்ந்த கணேஷ்குமார் சங்கீச்சன் ஒரு சிறந்த தப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவிலே இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த சட்டத்தை வைத்து தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் தமிழ் மக்களுடைய இடங்களிலே புத்தவிகாரைகளை அமைத்து தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை அனுர அரசாங்கமும் கை கொண்டு வருகிறது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறி இருக்கிறார்களே தவிர அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிற இந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிற நிலையில் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்களுடைய சூழலில் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மேட்டில் கிளிநொச்சி மண்ணிலே நின்றுதான் பேசுகிறோம். காரணம், திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் வழி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திலும் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே என்கிற மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்க திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் குரல் கொடுத்தும் கூட அனுர அரசு அதனை விடுவிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் தன்னுடைய பாடல் ஊடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற எழுச்சிகளையும் மறைப்பதற்கு ஆயுதத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதே போல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்களின் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், இன்றும் சிறையிலே பாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபெறுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அனுர அரசு உள்வாங்கி, குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக
மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சியிலே சங்கீதன் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே முன்னர் கருத்து தெரிவித்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று உடனடியாக சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் விடுதலை பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் பயங்கரவாதத்தை மீளுயிர்ப்பிக்க முற்படுகிறார் என்ற ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய இந்த இனவாத செயல்பாட்டினை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது நடவடிக்கையானது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது கடந்த 17 ஆண்டுகளிலே பல தடவைகள் கூறியிருக்கிறது, இந்த பயங்கரவாத தடை சட்டமானது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது, மிக கொடூரமான ஒரு சட்டம். இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் ஒரு தொடர் கருத்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் சங்கீதன் அவர்கள் பாடலை பாடினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு அதே சட்டத்தின் கீழே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்னும் தமிழர்களை கொன்று அவர்களுடைய குருதியை குடிக்க வேண்டும், அவர்களுடைய அழிவு செய்தியை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி அடங்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு சமநிலையை உருவாக்கி அதனூடாக ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு தீர்வை காண்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது சிங்கள கிராமங்கள் மத்தியிலே சென்று சிங்கள இளைஞர்களை உசுப்பேற்றி சிங்கள இளைஞர்களை போருக்கு தயார்படுத்தி மீண்டும் 2006 ஒரு கொடிய போரை தமிழர்கள் மீது திணித்து அந்த போரின் மூலமாக முள்ளிவாய்க்கால் வரையிலே 1.5 லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்ட ஜேவிபியும் அதிலே அனுரகுமாரவுக்கு ஒரு பாரிய பங்கிருக்கிறது. அதே 1.5 லட்சம் தமிழர்களுடைய ரத்தம் சிந்திய பொழுது அவர் அதிலே மனமகிழ்ந்திருந்தார். அதுதான் போதாதென்று தமிழர்களுடைய உணர்வுகளை பேசி பேசி பதவி பெற்றுக் கொண்ட பிற்பாடு இன்று மீண்டும் அதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை காட்ட விரும்புகிறேன். கடந்த 17 ஆண்டுகளிலே யுத்தத்திற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை அரசு இழைத்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதே போன்று உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கையிட்டது எப்படி என்று சொன்னால், நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், மாவீரர்களை நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், ஒன்று கூடும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் வழங்கி இருக்கிறோம், மீள்குடியேற்றத்தை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், முன்னாள் போராளிகளை விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இவ்வாறான விஷயங்களை சொல்லித்தான் பொறுப்பு கூறல் தொடர்பாக போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் எதுவும் இல்லாமல் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமலே இவர்கள் கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அன்று இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கள் மக்களுக்கு அனுமதித்திருக்கிறோம் என்று கூறி அவர்கள் அந்த வாய்ப்புகளை இந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், உள்ள விசாரணைக்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்கள், சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடந்து சென்று அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருந்து வெளியேறிய பிற்பாடு இன்று அந்த போரோடு எந்தவித இந்த அனுர அரசால் ஒரு விசாரணை என்ற கோணத்திலே அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட முடியும் என்று சொன்னால், இந்த 17 ஆண்டுகளிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு வழங்கியது என்ன என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலாவது நாங்கள் விழிப்படைந்து இந்த பேரினவாதத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயாட்சியை, ஒரு சமஸ்டி ஆட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராகி கொள்ள வேண்டும். அரசு கொண்டு வர இருக்கிற ஏக்கிய ராட்சிய வரவை நாங்கள் நிராகரித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால் இன்னும் பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள், ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கீத
அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடுகின்ற அதே நேரத்திலே ஒரு நிரந்தர அரசியல் விடுதலைக்காகவும் நாங்கள் எல்லோரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாறி எடுத்துட்டீங்களா? என்னோட மிஸ்ஸி இன்று சங்ககிருந்த நாளை எங்களுக்கு நடக்கும். உண்மையிலேயே ஜனதா விமுக்தி பெருமன் என்கின்ற தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய மத்திய அரசில் ஏற்படுகிற எங்களுடைய பகுதிகளில் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த கைது என்பது பயங்கர சங்கீதனை இந்த சங்கீதனை கைது செய்வதனுடைய பின்னணியில் தங்களுடைய குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய நடவடிக்கைகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இந்த கைதினுடைய உள்ளார்ந்த நோக்கம் எதிர்காலத்தில் எங்களுடைய போராட்டத்தினுடைய வரலாறுகள் எங்களுடைய இளம் சந்ததிகளிடையே மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இளம் தலைமுறையினர் ஜனதா விமுக்தி பெருமன் என்ற தேசிய மக்கள் சக்தி ஒரு அடக்குமுறையை பிரயோகிக்கிறது. அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய வரலாறுகள் போகக்கூடாது என்பதில் அந்த கட்சி ஒரு திடகாத்திரமான முடிவை எடுத்திருக்கிறது. அதற்கு எங்களுடைய இந்த வடகிழக்கில் உள்ள அவர்கள் சார்ந்த அரசியல் தலைமைகள் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்தினுடைய வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு செல்லக்கூடாது என்பதில் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அறுவடைகளாக இருந்து எங்களை மனிதர்களாக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கைதிலான சொன்னது போல இந்த ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தேர்தல் காலத்தில் பார்வதி அம்மாவுக்கும் மேலுப்பிள்ளை ஐயாவிற்கும் எங்களுடைய அந்த துறைமுகத்திற்கான பெயரை வைப்போம் என்கின்ற ஒரு பாடலையும், அதே போன்று வெண்கல சிலை ஒன்று எங்களுடைய தலைவருக்குரிய வெண்கல சிலை ஒன்றை நாங்கள் அமைப்போம் என்கின்ற அந்த பாடலை வெளியிட்டு எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை எவ்வாறு கவர முடியும் என்பதற்காக தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரங்கேற்றி காலங்கள் கடந்த பின்னர் இளம் தலைமுறையிடம் செல்லுகின்ற போராட்ட பாடலை ரத்து செய்ய தாங்கள் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும். எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் ஆத்மார்த்தமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு அடக்குமுறையை இந்த அரசு பிரயோகித்திருக்கிறது. தாங்கள் செய்ய முடியும். தாங்கள் சார்ந்த அரசியல் தலைமைகள், தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவற்றை சமாளிப்பதற்காக பல கருத்துக்களை இனி கூறிக்கொண்டு வருவார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று மாலையே கூற வலிக்கிட்டு விட்டார்கள். தங்களுடைய பிழையை மறைப்பதற்காக எங்கள் இனத்தை வைத்துக் கொண்டு அந்த கோடாலி காம்புகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு அதாவது அவருடைய கருத்துக்கள் எங்களுடைய மக்களை மீண்டும் திருப்பக்கூடிய வகையில், அதாவது கைது பிழைதான் என்கின்றது போல அவர்கள் சார்ந்த எங்களுடைய இளைஞர்களினை பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்வதும், அந்த இளைஞர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் வீதிகளிலே நின்று போராடுவதும் காலாகாலமாக தமிழர்களுடைய ஒரு வாழ்வியலாக மாறிவிட்டது. அந்த வாழ்வியலின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு கலைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் நாங்கள் ஒரு வலியை சுமந்த இனம். அந்த வலியை சுமந்த இனமானது தனது கடந்த கால வலிகளையும் நிகழ்கால அடக்குமுறைகளையும் எதிர்கால இயக்கங்களையும் எங்களுடைய கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளாக வெளிக்கொண்டு வருவார்கள். அவர்கள் தங்கள் உணர்வுகளை தங்களுடைய கவிதைகளாக, பாடலாக, ஓவியங்களாக வெளிக்கொண்டு வருவார்கள். அந்த வகையிலே இந்த கைது நடவடிக்கை என்பது வெறுமன தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலையும் தாண்டி ஒரு படைப்பாற்றலை தடை செய்கின்ற அல்லது படைப்பாற்றலை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடைத்தான் இன்றைக்கு அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு இனத்தினை அழிக்க வேண்டும் என்று தமிழ் மண்ணிலே காலூன்றி இருக்கின்ற ஜேவிபியினரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த நாட்டிலே பிறந்த இளைய தலைமுறைகளிடம் அந்த ஜேவிபியினுடைய கோர முகங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சமூக வலைத்தளங்களிலே
நீங்கள் ஜேவிபி என்பது இந்த மண்ணிலே எவ்வாறான இனவாதத்தை விதைத்தது, எவ்வாறாக இந்த போரினை முன்கொண்டு சென்ற வரலாற்றை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இந்த மண்ணிலே ஒரு இனப்படுகொலை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த யுத்தத்தினை நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இனப்படுகொலையை நிறுத்தக்கூடாது என்று போராட்டம் செய்து கொண்டு அந்த இனப்படுகொலை யுத்தத்தை மென்மேலும் வளர்ச்சியடை செய்வதற்கு பல இளைஞர்களை இராணுவத்திலே சேர்ப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது இந்த ஜேவிபி அரசினர். அதே மாதிரி தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு என்று சொல்கின்றோம். அந்த வடக்கு கிழக்கை பிரித்தாளுகின்ற தென்னகத்தை கொன்ற ஜேவிபி அரசு என்பிபி என்கின்ற முகமூடியை தென்னகத்தை கொண்டு இந்த மண்ணிலை காலூன்றி கொண்டு பல விடயங்களை நாங்கள் செய்து காட்டுவோம், தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று பல நாடகங்களை அரங்கேற்றியது. இந்த நிலையிலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 1980களில் ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது அவர் கேட்கிய ஒரு விடயம் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே விஜயகுமார துங்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து தமிழர்களுடன் பல ஒற்றுமையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடன் கேட்டிருந்தார், விஜயகுமார துங்காவினுடைய செயற்பாடுகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று. அதற்கு அவர் கூறிய விடயம், நான் அவருடைய செயற்பாடுகள் தொடர்ந்து அவ்வாறான மனநிலையில் அவர் இருப்பார் என்பதை நம்பவில்லை. அதே நேரம் அவர் அந்த மனநிலையில் இருந்தால் அதனை சிங்கள தேசியவாதம் அனுமதிக்காது என்ற விடயத்தை அவர் அந்த இடத்திலே கூறினார். அந்த விடயம் சொல்லி 2 ஆண்டுகளில் விஜயகுமார துங்கா அவர்கள் சிங்கள பௌத்த வைணவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுதான் சிங்களத்தினுடைய உண்மை முகம். அதாவது அவர்கள் தங்களுடைய தேசியவாதத்திலிருந்து தங்களுடைய பௌத்த மதத்திலிருந்து என்றைக்குமே விலகிக் கொள்ள மாட்டார்கள். அண்மையிலே ஒரு பௌத்த துறவிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் போதை வஸ்து கொண்டு சென்றவை, அத்துடன் பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவை. இந்த விடயங்களுக்காக பௌத்த குருமார்கள் கைது செய்யப்பட்ட போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்கா ஒரு விடயத்தை சொன்னார். பௌத்த துறவிகளை காவியுடையிலே கைது கொண்டு செல்வதை என்னுடைய மனம் தாங்கவில்லை, அவர்களுக்கென்று ஒரு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், தையிட்டியிலே அதே காவியுடைய அணைந்த எங்களுடைய வேலன் சுவாமிகள் பலருக்கு மத்தியிலே அவர் அடித்து உடைத்து வாகனத்திலே ஏற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது எவருடைய மனமும் அங்கு நோகவில்லை. எவர்களும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு அறிக்கைகளும் விடவில்லை. இதிலிருந்து ஒன்றை தெளிவாக கொள்ள வேண்டும், இந்த இலங்கை தேசியவாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் கூறுவதைத்தான் இந்த மண்ணிலே நடத்தும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சங்கீதனுடைய கைது. ஆகவே இந்த கைது கண்டிக்கப்பட வேண்டும், சங்கீதன் விடுதலை செய்ய வேண்டும். எங்களுடைய படைப்பாளிகளுடைய படைப்பாற்றலை நாங்கள் மேற்கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி. மீடியாக்கள் இங்கே வர சொல்லுங்க. அம்மிரை ஸ்டேட்மெண்ட் மீடியாவை தனித்தனியாக யூடிப்பாங்க. மீடியாவில் இருக்கிற இவை தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அம்மே இப்படி வாங்க ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2/6/2026 அன்று கிளிநொச்சி பிரியநகர் மீட்டைச் சேர்ந்த பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாட்டிற்குள் போரோய்ந்து இனங்களிடையே அமைதி, சமாதானம், இன ஒடுக்குமுறை காரணிகள் களையப்படுகிறது என்றும் உள்நாட்டிலும் நாசம் செய்யும் வகையில் ஒரு பாடகர் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகப்படுத்தி இருப்பது அமைதியை விரும்பும் தமிழ் பேசும் மக்களை அச்சம் கொள்ளவும் நிலை குலையவும் செய்திருக்கிறது. இலங்கை வாழ் பூர்வீக தேசிய இனமாகிய தமிழர்கள் தமது வரலாற்றையும் இன பண்பாட்டையும் இருப்பையும் தியாகங்களையும்
இழப்புகளையும் நினைவுகளையும் கூட்டு பண்பாடாக ஏற்றி போற்றி வருகிறார்கள். தமது வாழ்வியல் எதிர்பார்ப்புகளையும் வரலாற்று உண்மைகளை எழுதவும் பாடவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாத வகையில் உச்சக்கட்ட அடக்குமுறை எமது தமிழ் சமூகம் மீது பிரயோகிக்கப்படுகிறது. எமது இளைய சமூகம் தாங்களும் அடிமை கொள்ளப்படுகிறோம் என்றும் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்றும் கோபம் கொள்ளும் வகையில் குறித்த இளைஞரின் கைது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் ஒரு சமூகத்தின் இசை பண்பாடு மாத்திரமன்றி தனிமனித அடிப்படை மாண்புகளும் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. உலக சமூகங்கள் அனுபவிக்கின்ற நவீன நாகரிகத்தின் அடிப்படை இயல்புகளான எழுத்து, இசை, மொழி, உணர்வு, சிந்தனை ஆகிய உணர்வுகளின் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது கட்டமைக்கப்பட்ட தமிழின படுகொலையில் நூதனமும் நுணுக்கமும் வாய்ந்த புதிய உத்திகளாக வெளிப்படுத்தப்பட்டு நிற்கிறது. உலக சமூகத்தின் முற்றத்தில் இலங்கை தீவுக்கு சமத்துவமும் சமவாழ்வு என்றும் கண்ணியமும் காருண்யம் என்றும் தமது அரசியல் அறம் என்றும் பறைசாற்றுகின்ற இலங்கையின் புதிய அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை மீளப்பெறப் போவதாகவும் உலகம் விரும்பும் புதிய அணுகுமுறைகளை கைக்கொள்ளப் போவதாகவும் அறிவித்து வந்தது. உலகத்தை இன்று அது ஏமாற்றி இருக்கிறது. இது கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள இனவாத ஒடுக்குமுறை மனோபாவத்தின் தொடர்ச்சியே அன்றி வேறில்லை என்பதை உலக சமூகத்திற்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தி இருக்கிறது. தமிழ் பேசும் நிலவழி சமூகத்தின் நில உரிமை, மத உரிமை, மொழி உரிமை, ஆளும் உரிமை என்பவற்றின் மீது நேரடி ஒடுக்குமுறைகளை மேற்கொண்டு வந்த சிங்கள இனவாத அரசு தற்போது தமிழர்களின் கூட்டு பண்பாடு மீதும் பாரம்பரியங்கள் மீதும் படைப்பாளிகள் கலைஞர்கள் மீதும் படைப்புகள் பாடல்கள் மீதும் தனது ஒடுக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டத்தினை ஏவிவிட்டிருக்கிறது. இத்தகைய கொடூர முயற்சி மூலம் இன ரீதியான வஞ்சிப்புகளை தொடர்வதும் இளைய சமுதாயத்திடம் ஆவேச உணர்ச்சி நிலையை தூண்டுவதும் அமைதியின்மையை ஊக்குவிக்கவும் இந்த அரசு வேண்டுமென்றே செயற்படுவது வெட்ட வெளிச்சமாகிறது. இவற்றைத்தான் எழுத வேண்டும் என்றும் இதனைத்தான் பாட வேண்டும் என்றும் கட்டளையிடுவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் கருவியாக கொள்ளப்படுவது இலங்கை தீவில் இன அமைதியையும் சம உரிமையும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை உணர்த்தி இருக்கிறது. எனவே சர்வதேச சமூகத்தின் பங்கு பெற்றுதல் இன்றி இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனம் உருத்துக்களோடு உயிர் வாழ முடியாத அவல நிலையை உலகம் புரிந்து கொண்டு தலையீடு செய்யவும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கவும் கைது செய்யப்பட்ட இசைப்பாடகர் சங்கீதனை உடன் விடுதலை செய்யவும் இலங்கை அரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் உலக தலைவர்களையும் முன்வர வேண்டும் என்று தமிழ் மக்களின் சார்பில் கிளிநொச்சியிலிருந்து அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி. நன்றி. இவரோட முடிப்போமா? கிளிநொச்சியிலே பெருந்திரளான மக்கள் கூடி நின்று சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காக கூடியிருக்கின்றோம். ஒரு பாடகர் தன்னுடைய இனம் சார்ந்து தன்னுடைய மொழி சார்ந்து ஒரு பாடல் பாட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலேயே இன்று உலகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு இனமாக நாங்கள் ஒரு மொழியை பேசுகின்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பாடல் பாட முடியாத ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் ஒரு பாடல் பாடியது ஒரு குற்றம் என்று சொல்லி சொன்னால் சிங்கள தேசத்தில் இருக்கின்ற சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் தமிழ் மக்கள் மீது இன்னும் ஒரு சட்டத்தையும் பாய்ச்சுகின்றது. முள்ளிவாய்க்காலினுடைய வெற்றி விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது இராணுவம் சார்ந்து அவர்களுடைய வெற்றி எண்ணங்கள் சார்ந்த பாடல்கள் ஒழிக்கப்படுகின்றது. அவற்றையெல்லாம் அவர்கள் இசைத்துக் கொண்டு எங்கள் மீது எங்கள் இனம் மீது எங்களுடைய உறவுகளை கொத்து கொத்தாக கொலை செய்திருக்கிறார்கள். அந்த வழிகளையும் அந்த வேதனைகளையும் நாங்கள் பாட முடியாது பேச முடியாது என்று சொல்லி சொன்னால் எங்களை அழித்தவர்கள் சிங்களவர்கள், எங்களை அழித்தது இந்த நாட்டினுடைய இராணுவம், எங்களுடைய உறவுகளை கொத்து கொத்தாக கொலை செய்தது இந்த ஸ்ரீலங்கா அரசு.
ஆகவே அந்த ஸ்ரீலங்கா அரசு வெற்றி என்கின்ற போர்வையில் சிங்கள மொழியில் அந்த பாடல்களை பாடுகிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு சவாலாக நாங்கள் பாடல் பாடுவதற்கு முனையவில்லை. எங்கள் மனதில் எங்கள் குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு குத்தி கொலை செய்தீர்கள் என்பதை எழுத்தாளர்கள் எழுத முற்படுகிறார்கள். எங்களுடைய இனம் பட்ட துன்ப துயரங்களை எழுத்து மூலம் புத்தகங்களாக வெளியிட முற்படுகிறார்கள். அதே போன்று இளைஞர்கள் பாடல் வழியாக முற்படுகின்றார்கள். தமிழர்களுடைய மரபு, அவர்களுடைய வீரம் உலகப்பந்திலேயே எந்த இனத்துக்கும் இல்லாத அளவிற்கு வீரம் இருக்கிறது. ஒரு தமிழனை பேச சொன்னால் அல்லது ஒரு தமிழன் பாட்டு பாடுவதாக இருந்தால் அவனுடைய வீரத்தை விட்டு பாட முடியாது. ஏனென்றால் ஒரு வீரம் சொரிந்த ஒரு இனம் தமிழினம். அது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய புறநானூறு அகநானூறுகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயுமே எங்களுடைய இதிகாசங்கள் தொடக்கம் நாங்கள் ஒரு வீரமான இனம், வீரம் சொரிந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு பாட்டை பாட முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அப்படியான ஒரு மனித வாழ்வு இந்த காலப்பகுதியில் தேவைப்படுகிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. சிங்கள தேசம் அனுர அரசு ஏதோ செய்யும் என்கின்ற மமதையில் எங்களுடைய மக்களும் அதற்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய மேடைகளில் அவரும் அந்த பாடல்களை ஒழிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றுதான் இந்த ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய எழுத்தாளர்களையும் எங்களுடைய பாடல்களையும் பாடுகின்ற பாடகர்களையும் கைது செய்கின்ற எண்ணத்திலேயே இன்று தீவிரமாக செயற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய எழுத்தாளர்கள் சுதந்திரமாக எழுதுவதற்கு, புத்தகங்கள் வெளியீடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். எங்களுடைய கலைஞர்கள் பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். ஆகவே சிங்கள தேசத்துக்கு ஒரு நீதியும் தமிழ் தேசத்துக்கு ஒரு நீதியும் இல்லாமல் சமமாக இந்த அரசு நடக்குமாக எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் இப்போது இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் எந்த சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னார்களோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய கலைஞர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடலில் பெரிதாக எதுவும் இல்லை. ஒரு பாடல் பாடித்தான் விடுதலை புலிகளை உருவாக்க முடியும் என்று சிங்கள அரசு இன்றும் கனவு காணுகின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை எங்களுடைய பிரச்சனையை இப்போதைக்கு தீர்ப்பதற்கு அவர்கள் இன்னும் முன்வரவில்லை. ஆகவே இந்த பிரச்சனையை எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் ஒரு சுதந்திரமாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்படுத்தாத வரை எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய வரலாறுகளை எழுதத்தான் போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வெளிகளை பாடல்களாக பாடத்தான் போகிறார்கள். ஆகவே இவர்கள் பாட வேண்டுமாக இருக்குமோ அல்லது எங்களுடைய மனித சுதந்திரமாக வாழ வேண்டுமா அல்லது இந்த இளைஞர்கள் இதை செய்ய வேண்டும் என்பதை சிங்கள தேசம் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் கேட்பது எல்லாம் உங்களை போன்று நாங்களும் இந்த பூமியிலே சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகின்றோம். நாங்கள் ஒரு பாட்டு பாடிய ஒரு குற்றத்திற்காக இன்று சங்கீதன் என்கின்ற எங்களுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மிக விரைவிலே விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி நீங்கள் அனைவரும் அவருடைய விடுதலைக்கு நின்று முன்னின்று உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் பாலியல் சங்க பிக்குக்கு விடுதலையா பாலியல் சங்க பிக்குக்கு விடுதலையா வணக்கம். இன்றைய தினம் 6/6/2026 சனிக்கிழமை கிளிநொச்சி மாநகரிலே தமிழர்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அண்மையிலே கைது செய்யப்பட்ட நமது இளைஞன் சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விதத்திலே சங்கீதனை கைது செய்தது என்பது இந்த ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனுர அரசு ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை மீண்டும் அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற அந்த உண்மை முகத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து இந்த கைது நடைபெற்றிருப்பது என்பது மிகவுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் ஸ்ரீலங்கா அரசுக்கு GSP+ நிதி உதவிகளை செய்யும் பொழுது போட்ட முதலாவது நிபந்தனை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று. அனுரார் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட விடயம், நான் ஜனாதிபதியாக வந்ததும் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவேன் என்று.
ஆனால் அதற்கு பதிலாக மாற்றாக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற சட்டம் PSTA என்று ஒன்றை கொண்டு வர முயற்சி செய்து அதுவும் இதுவரை கொண்டு வரப்படாத நிலையிலே, பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படாத நிலையிலே அனுர அரசினுடைய இந்த இனவாத முகம் இங்கே வெளிப்பட்டு நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு எதிராக எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கொழும்பிலே சத்தியாகிரக போராட்டத்தை அறவழியிலே முன்னெடுத்தார்கள். தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்ததன் ஊடாக இது சிங்களவருக்குரிய நாடு, இது பௌத்தர்களுக்குரிய நாடு என்கின்ற அந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து இந்த மண்ணிலே நீண்ட கொடிய யுத்தத்துக்கு விதையிட்டவர்கள் நீங்களே தவிர நாங்கள் அல்ல. காலத்துக்கு காலம் இங்கே ஆட்சிகள் மாறினாலும் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நிலப்பாடு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை இது அப்பட்டமாக வெளிப்படுத்தி நிற்கிறது. ஒரு கலைஞன் தன்னுடைய கலை உணர்வுகளை, அதுவும் நவீன விதத்திலே ரப் பாடகராக இருக்கக்கூடிய ஒரு பாடகன் தன்னுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய கவிஞனாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்த கருத்து சுதந்திரம், கலை சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் ஸ்ரீலங்கா போலீசார், ஸ்ரீலங்கா அரசுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா போலீசார் மிகவும் அராஜகமாக நடக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் எந்த இசை நிகழ்ச்சிகளையும் தடை செய்யவில்லை என்று. இப்படியான கலைஞர்கள், இளைஞர்கள் எங்கள் மத்தியிலே உருவாகும் பொழுது இப்படியான கைதுகளை செய்து கலைஞர்களை பயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் எங்களுடைய கலை வடிவங்களை அழிப்பதன் ஊடாக தமிழினத்தை அழித்து விடலாம் என்று ஒருபோதும் கனவு காணாதீர்கள். இந்த அடக்குமுறைகள் எல்லாம் நிச்சயமாக மக்கள் எழுச்சியாக மாறுமே தவிர நீங்கள் நினைப்பது போல அடங்கி போவதற்கு தமிழர்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. உலகத்துக்குமே அறத்தையும் வீரத்தையும் சொன்ன இனம் எங்களுடைய தமிழினம். எங்களுடைய எத்தனை இளைஞர்கள் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், மாவீரர்களாக மடிந்திருக்கிறார்கள். ஆக ஜனநாயக ரீதியிலே விடுக்கப்பட்ட கோரிக்கை எங்களுடைய இழந்த இறைமையை, சுயநிர்ணய உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வந்து இந்த நாட்டிலே இருந்திருக்கக்கூடிய வெவ்வேறாக இருந்த 3 ராச்சியங்கள், யாழ்ப்பாண ராச்சியம், கண்டி ராச்சியம், கொழும்பு கோட்டை ராச்சியம் என்று இருந்திருக்கக்கூடிய நிலையிலே யாழ்ப்பாண ராச்சியம் தனித்தமிழ் அரசாக எங்களை நாங்களே ஆட்சி செய்கின்ற அரசாக ராஜ்யமாக இருந்த அந்த அரசை மீண்டும் கேட்கின்ற பிரகடனம் தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் அடிப்படையிலே தனிநாட்டை கோருவதோ தமிழீழத்தை கோருவதோ எந்த விதத்திலும் பயங்கரவாதமாக முடியாது. அந்த அடிப்படையிலே நீங்கள் விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக வளர்ந்தது கூட உங்களுடைய அடக்குமுறைகள் தாங்காமல் எங்களை அடி வாங்கி 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 58லே 77லே 83லே என்றெல்லாம் இனக்கலவரங்கள் ஊடாகவும் இனப்படுகொலைகள் ஊடாகவும் நாங்கள் அடி வாங்கி வாங்கித்தான் எங்களுடைய இளைஞர்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்தோம், முடியவில்லை. சமஸ்டி கோரிக்கையை முன்வைத்தோம், ஒரு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைத்தோம், அதுவும் முடியவில்லை. இனி தனிநாடு ஒன்றுதான் தமிழர்களுக்கான இறுதியும் உறுதியுமான தீர்வு என்று எம்முடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலே விட்ட அறைகூவலை ஏற்றுத்தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். நாங்கள் ஆயுதம் ஏந்தியது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவே தவிர உங்களுடைய பயங்கரவாத செயற்பாடுகள் அல்ல. உலகளாவிய ரீதியிலே சுதந்திர விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களை பயங்கரவாதங்கள் என்று குற்றுகின்ற ஒரு வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிராக யார் செயற்படுகிறார்களோ, நீதிக்கு சார்பாக யார் செயற்படுகிறார்களோ அவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அளித்த வரலாறு தான் இந்த நாட்டிலே நடந்த வரலாறு. எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய வீரர்கள். எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய இழந்து போன இளமையை மீட்டெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து தியாகம் செய்தவர்கள் இருந்த இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் தொடர்ந்து எங்களுடைய விடுதலைக்கான கோரிக்கையும் அந்த உணர்வும் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சவால் விடுக்கிறேன், துணிவிருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தையும் 6ஆம் திருத்த சட்டத்தையும் நீங்கள் நீக்கி காட்டுங்கள். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் பாருங்கள். இன்று இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்காக வருவார்கள். எல்லோருக்கும் அந்த உணர்வும் விடுதலை தாகமும் உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் இப்படியான கைதுக்கள் மூலமாக நீங்கள் அவர்களை, எங்களுடைய மக்களை, இளைஞர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி கருத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் தடை செய்து அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் தான் எங்களுடைய மக்கள். இன்று தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் குரல் கொடுக்க முடியாமல் பயந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் இப்பொழுதும் தனிநாட்டுக்கான தமிழீழத்துக்கான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த பாடலிலே தமிழீழம் என்ற ஒரு சொல்லு வந்தது, அது தவறு என்று ஒருபோதுமே சொல்ல முடியாது. முதலிலே இந்த கோரிக்கையை
முன்வைத்தவர் 1959ஆம் ஆண்டு சுந்தரலிங்கம் ஐயா அவர்களால் தனிநாட்டுக்கான கோரிக்கையை முன்வைத்தார். அப்பொழுது ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை. அவரை தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு நவரத்னம் ஐயா தமிழீழ கோரிக்கையை பாராளுமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்துதான் எமது இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு தனிநாட்டுக்கான போராட்டம் ஆயுத போராட்டமாக 2009 மே 18 வரை இந்த மண்ணிலே நடைபெற்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எங்களுடைய இனம் சார்ந்த இளைஞர்கள் மீதும் ஏனைய அப்பாவிகள் மீதும் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டிருப்பது அனுர அரசினுடைய இனவாத முகத்தை தான் எடுத்து காட்டியிருக்கிறது. மிக அண்மையிலே தைக்கிட்டியிலே நடைபெற்ற போராட்டத்திலே இந்த ஸ்ரீலங்கா அனுர அரசு என்னை கைது செய்திருந்தது. நீங்கள் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள். எப்படி அந்த போலீசார் நான் அணிந்திருந்த உருத்ராட்ச மாலையை அறுத்து என்னை அடித்து தள்ளி உதைத்து அந்த போலீஸ் வண்டியிலே ஏற்றினார்கள் என்பதை எல்லோருமே பார்த்திருப்பார்கள். ஆனால் அதே ஒரு துறவியாக இருக்க, துறவி என்றால் மதம் கடந்தவர், ஆகவே அதே ஒரு துறவியாக இருக்கக்கூடிய பௌத்த பிக்கு ஒருவர் அண்மையிலே சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்கு நீங்கள் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படி பௌத்த பிக்குகளுக்கு விலங்கு மாட்டி நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்வது என்று. ஆகவே ஒரு தமிழ் மத குருவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நீதி, சிங்கள பிக்குவாக இருக்கக்கூடிய ஒரு நீதி என்று சிங்கள பிக்குகளுக்கும் இனவாதிகளுக்கும் நீங்கள் பயந்து செய்தால் ஆட்சியை விட்டு விலகி செல்லுங்கள். ஆட்சியிலே இருக்கக்கூடியவர் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் மக்கள் தலைவராக நாட்டினுடைய ஜனநாயகத்தை நேசிப்பவராக இருக்க முடியும். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்குங்கள், கருத்து சுதந்திரத்துக்கு பேச்சு சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் இனவாதம் வேண்டாம், மதவாதம் வேண்டாம், ஊழல் இல்லாத ஆட்சி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வார்த்தைகளை கதையுங்கள். அதுவரைக்கும் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தமிழீழத்திலே வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவது வெறும் அரசியல் வீண் பேச்சுக்களாகவும் இந்த பயங்கரவாத என்று நீங்கள் முத்திரை குத்துவது எங்களை மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு தூண்டுவதாகவும் தான் அமையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி உடனடியாக சங்கீதர் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து மக்கள் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம். நன்றி. Sri Lanka, and I am Tavathru Velan Swamigal, spiritual head of Sivaguru Adinam Jatna, and also chief coordinator of P2P, Motthivil to Poligandi People's Uprising Movement. Good morning to all. Today, 2026, June 6th, Saturday,
morning, all Tamil people are gathered here in Kilnochchi district, which is the administrative capital of Tamil Eelam. Why we have gathered here is our young boy and who is the rap singer of the Tamil community, Mr. Sangeethan, has been arrested by the Sri Lankan state and the Sri Lankan police under PTA, Prevention of Terrorism Act. And we as Tamil people of north and eastern provinces, the Tamil homeland, we strongly condemn this act of Sri Lankan state. Why they have used this PTA to arrest a singer, artist who is promoting fine arts, music, etc. to the Tamil community. Whereas in the southern Sri Lanka, one Buddhist monk has misused or raped a woman or girl child, and Sri Lankan state has arrested him and released him immediately under bail. So if that type of crime, very serious crime, even which cannot be accepted by the Sinhala community itself, and if the Sri Lankan state, Mr. Anurakumara Dissanayaka, who is the president of Sri Lanka, if he is instructing the courts and he is involving in the judiciary system, and also he has instructed because of that Buddhist monk who is supporting the Sri Lankan state, they are not taking any action. And very recently, the Catholic priest of Colombo Diocese, who is the media spokesperson, the Father Krishanda, who has made a statement that whoever has been killed in Mullivakal are terrorists. And according to our former Bishop of Mannar Diocese, Rayappu Joseph Andahai, he has stated that 146,679 people have been killed or enforcefully disappeared during the last 8 months of this war at Mullivakal in 2009. So these type of statements are coming from the southern side, which is supported by the Sri Lankan state, and even the Catholic Cardinal and the Colombo Diocese are supporting, and openly they are telling that lie that all the people who have been killed during the final war are terrorists. So this is, everybody knows, even the UN and the international structures and all the people are very well known how many children, how many pregnant women and how many ladies have been killed, and it is a Tamil genocide. And similarly this Buddhist monk who is supporting the Sri Lankan state, and they are doing that. And also in recently, if you take the Jaffna magistrate, the judge Alex Raja has been immediately transferred by the Sri Lankan state without any reason. And who all are raising the voice? And if you take a couple of years back in Mullaitivu district, our magistrate court judge, Mr. Saravana Raja, was given the life threat, and he has ran away from the country, and we don't know where who is living. So the judiciary system completely collapsed, and this particular government who came to power saying that the law is equal to everybody. But here you can see law is not equal. And from the particular one Buddhist monk known as Ambitiya Sumana Thero is a mad monk, and who is talking all the racist ideas against Tamils. If I see Tamils, I will kill, I will cut their heads, like that, who has spoken that Ambitiya Sumana Thero. And recently the president of Sri Lanka, Anurakumara Dissanayaka, when he visited to Batticaloa district, he is taking a photograph next to this Ambitiya Sumana Thero. So what is the message you are giving? And in Tahiti, that Amarapura Nikaya, the Buddhist monk, who has taken that 19 people's private lands and constructed an illegal Buddhist temple, is that Buddha's teaching? Are you not ashamed of these Buddhist wrong actions? And what are you doing? All Kandi Askiriya and Malvata chapters, the Buddhist heads, you all are seeing this and doing nothing. That means you are also accepting all these nonsense. And in the name of Buddhism, Lord Buddha, a great person, we respect him, we respect the Buddhism, but you all are Theravada Buddhists, and you all are ruining that, ultimately this country and also the people and the judiciary system. So the Sangeethan's arrest also, the Sri Lankan state, accordingly to oppress the Tamil community, they have used this. So our immediate demand is immediately, without any conditions, without any ban, our Sangeethan, our boy, who has to be released. Otherwise, it will create a big, uprising movements among Tamil community in entire Northeast.
and you are only inducing this what you call racism in the name of your ethnicity and your religion, etc., etc. We Tamils always we accommodate everybody. We respect all the religions. We respect all the communities. We respect all the cultures. Worldwide, Tamils are known for accommodating everybody. We have that saying, Yadum Mure Yavaram Kalir. So we are no problem. That is our Tamil tradition. I can proudly say that. And in that way, and what you are doing is, again you are saying, you are separate, we are separate. You are Sri Lanka, we are Tamil Eelam. This is only it's showing, and you are only dividing the country in this way. So we request the international community, including the UN and other international organizations and the ambassadors and the IMF who are funding the Sri Lankan state, please put this pressure and to European Union, the Europe Union especially, GSP Plus, and they have said the PTA should be immediately repealed. So repeal of PTA, repeal of 6th Amendment should be done by the Sri Lankan state and all the international community organizations on the behalf of all the Tamils who are living in the northeastern provinces and also in Tamil Nadu and also in all diaspora worldwide. All the Eelam Tamils, we are requesting the international community to apply the pressure when you are helping Sri Lankan state financially, apply this pressure to repeal the PTA and repeal the 6th Amendment, and our Sangidan should be released immediately. Thank you very much.